நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். கிறிஸ்மஸ் தாத்தா சிகப்பு நிற உடை அணிவதற்கு பின்னால் ஒரு நீண்ட வரலாறு உள்ளது. பெரும்பாலோரோர் நினைப்பது போல இது கோகோ கோலா நிறுவனத்தால் மட்டுமே உருவாக்கப்பட்டது அல்ல. இதற்கான முக்கிய காரணங்கள் மற்றும் வரலாறு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 1. புனித நிக்கோலஸ். கிறிஸ்மஸ் தாத்தாவின் உண்மையான உருவத்திற்கு காரணமானவர் புனித நிக்கோலஸ். இவர் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஆயர். பழங்காலத்தில் ஆயர்கள் பெரும்பாலும் சிகப்பு மற்றும் வெள்ளை கலந்த அங்கிகளையே அணிவார்கள். இதுவே சிகப்பு நிற உடைக்கான ஆரம்ப புள்ளியாகும். 2. ஓவியர் தாமஸ் நாஸ்ட். 19ஆம் நூற்றாண்டில் 1800களில் வாழ்ந்த தாமஸ் நாஸ்ட் என்ற அமெரிக்க கேலிச்சித்திர ஓவியர்தான் கிறிஸ்மஸ் தாத்தாவின் நவீன உருவத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். அதற்கு முன்பு வரை கிறிஸ்மஸ் தாத்தா பச்சை, பழுப்பு போன்ற பல நிறங்களில் வரையப்பட்டார். ஆனால் தாமஸ் நாஸ்ட் வரைந்த புகழ்பெற்ற ஓவியங்களில் சாண்டாவை சிகப்பு நிற உடையில் வரைந்து அதை மக்களிடம் பிரபலப்படுத்தினார். 3. கோகோ கோலா விளம்பரங்கள். 1930களில் கோகோ கோலா நிறுவனம் தங்கள் விளம்பரங்களுக்காக சிகப்பு நிற உடை அணிந்த குண்டான மற்றும் மகிழ்ச்சியான சாண்டா கிளாஸ் உருவத்தை பயன்படுத்தியது. இது உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானது. இந்த விளம்பரங்கள்தான் இன்று நாம் பார்க்கும் சாண்டாவின் உருவத்தை மக்களின் மனதில் ஆழமாக பதிய வைத்தன. 3. முந்தைய நிறங்கள். இந்த மாற்றங்களுக்கு முன்பு இங்கிலாந்தில் ஃபாதர் கிறிஸ்மஸ் வசந்த காலத்தை குறிக்கும் வகையில் பச்சை நிற உடை அணிந்தவராகத்தான் சித்தரிக்கப்பட்டார். சுருக்கமாக சொன்னால், புனித நிக்கோலஸின் சிகப்பு அங்கியும் தாமஸ் நாஸ்டின் ஓவியங்களும் தான் இதற்கு அடிப்படை காரணம். கோகோ கோலா நிறுவனம் அந்த சிகப்பு நிற உருவத்தை உலகம் முழுவதும் பிரபலமாக்கியது.